எடுத்தாச்சா? மகிழ்வோம் மகிழ்வோம் கொண்டாடி மகிழ்வோம், இயேசு ராஜா பிறந்ததினால். உலகத்தை ரட்சிக்க மனிதனாய் வந்த இயேசு பாலனை கொண்டாடுவோம். உலகத்தை ரட்சிக்க மனிதனாய் வந்த இயேசு பாலனை கொண்டாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. மனுக்குலம் மீட்க அவதரித்த இயேசு பாலனை கொண்டாடுவோம். மனுக்குலம் மீட்க அவதரித்த இயேசு பாலனை கொண்டாடுவோம். உலகத்தின் ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாட்டு கொட்டகை படுக்கையாமே. தன்னையே தாழ்மையாக்கி அவதரித்த இயேசு பாலனை கொண்டாடுவோம். தன்னையே தாழ்மையாக்கி அவதரித்த இயேசு பாலனை கொண்டாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. மனுக்குலம் மீட்க அவதரித்த இயேசு பாலனை கொண்டாடுவோம். மனுக்குலம் மீட்க அவதரித்த இயேசு பாலனை கொண்டாடுவோம். சிறியரில் ஒருவர்க்கு எதை செய்வீர்களோ இயேசுவுக்கு செய்வதாமே. இந்த நாளிலுமே அதையே செய்து இயேசு ராஜாவை மகிழ்விப்போமே. இந்த நாளிலுமே அதையே செய்து இயேசு ராஜாவை மகிழ்விப்போமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. மனுக்குலம் மீட்க அவதரித்த இயேசு பாலனை கொண்டாடுவோம். மனுக்குலம் மீட்க அவதரித்த இயேசு பாலனை கொண்டாடுவோம். இயேசு பாலனை கொண்டாடுவோம். இயேசு பாலனை கொண்டாடுவோம். இயேசு பாலனை கொண்டாடுவோம். இசை மழையில் தேன் கவி பொழிந்து கர்த்தர் ஜெனித்தார் என் வாழ்வினிலே. இசை மழையில் தென் கவி பொழிந்தேன், கர்த்தர் ஜெனித்தார் என் வாழ்வினுங்கள். இசை மழையில் தென் கவி பொழிந்தேன், கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். வான்மலர்தான் இப்புவியினிலே மலர்ந்திட்டதே நம் வாழ்வில் இன்று. வான்மலர்தான் இப்புவியினிலே மலர்ந்திட்டதே நம் வாழ்வில் இன்று. நமக்காய் பிறந்தார் பாசம் கொண்டு, வாழ்வின் பாதை காட்டிடவே. இசை மழையில் என் கவி பொழிந்தேன், கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் என் கவி பொழிந்தேன், கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமை என்று கண்டோமே இன்று. மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமை என்று கண்டோமே என்று. விடிவெளியாக தேவபாலன் தாழ்மை தாங்கி அவதரித்தான். இசை மழையில் தென் கவி பொழிந்தேன், கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென் கவி பொழிந்தேன், கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். நன்றி. தொடர்ந்து 5வது வேத பாடம் வாசிக்கிறோம்.
வாசிக்க வேண்டிய 5ஆம் வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் எனும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் எனும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவனாய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவேறாது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரேத்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தலனாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபொதி வாசித்தாயிற்று. தொடர்ந்து ஆண்கள் ஐக்கிய சங்க குழுவினர் முன்பதாக பாடல் பாடுவார். சிங்கார கைத்தட்டி மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம்.
மன்னரை வாழ்த்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மன்னரை வாழ்த்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோ மணவாளனுடன் சீயோ மணவாளனுடன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆன்மீக ஜம்முன்னு கைத்திட்டாமா. அவ்வளோதான். தொடர்ந்து பாடல் சில 93வது பாடல் கொண்டாட்டமாம் கொண்டாட்டம். பாடல் தாள் 93 எத்துவாங்க. கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் உலகம் முழுக்க கொண்டாட்டம். கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் உலகம் முழுக்க கரங்களை தட்டி, கை தட்டி. கர்த்தரேசு மானிடனாய் பிறந்த இந்த கொண்டாட்டம். கர்த்தரேசு மானிடனாய் பிறந்த இந்த கொண்டாட்டம். கொண்டாட்டமாம் கொண்டாட்டம். ஆ ஓ லா லா லா. இயேசு பிறக்கும் வேளையில் தங்க இடமும் இல்லையே. இயேசு பிறக்கும் வேளையில் தங்க இடமும் இல்லையே. அறிந்த தூதன் உடனடியாய் தொழுவத்தையே காட்டினான். அறிந்த தூதன் உடனடியாய் தொழுவத்தையே காட்டினான். கொண்டாட்டமா கொண்டாட்டம் உலகம் முழுக்க கொண்டாட்டம். கொண்டாட்டமா கொண்டாட்டம் உலகம் முழுக்க கொண்டாட்டம். கர்த்தர் இயேசு மானிடனாய் பிறந்த இந்த கொண்டாட்டம். கர்த்தர் இயேசு மானிடனாய் பிறந்த இந்த கொண்டாட்டம். கொண்டாட்டமா கொண்டாட்டம். ஆ ஆ ஓ லா லா லா. சாஸ்திரிகள் ஆயர்கள் அவரை பணிந்து வணங்கினர். சாஸ்திரிகள் ஆயர்கள் அவரை பணிந்து வணங்கினர். பொன்பொருள் யாவையும் காணிக்கையாய் படைத்தனர். பொன்பொருள் யாவையும் காணிக்கையாய் படைத்தனர். கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் உலகம் முழுக்க கொண்டாட்டம். கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் உலகம் முழுக்க கொண்டாட்டம். கர்த்தரேசு மானிடனாய் பிறந்த இந்த கொண்டாட்டம். கர்த்தரேசு மானிடனாய் பிறந்த இந்த கொண்டாட்டம். கொண்டாட்டமா கொண்டாட்டம். ஆ ஓ லா லா லா. இந்த நாளில் இயேசுவும் உன்னுள்ளத்தில் பிறந்திட. இந்த நாளில் இயேசுவும் உன்னுள்ளத்தில் பிறந்திட. ஏற்றுக்கொள்வாய் இயேசுவை என்றென்றும் மகிழ்ச்சியாய். ஏற்றுக்கொள்வாய் இயேசுவை என்றென்றும் மகிழ்ச்சியாய். கொண்டாட்டமா கொண்டாட்டம் உலகம் முழுக்க கொண்டாட்டம். கொண்டாட்டமா கொண்டாட்டம் உலகம் முழுக்க கொண்டாட்டம். கர்த்தர் இயேசு மானிடனாய் பிறந்த இந்த கொண்டாட்டம். கர்த்தர் இயேசு மானிடனாய் பிறந்த இந்த கொண்டாட்டம். கொண்டாட்டமா கொண்டாட்டம். ஆ ஓ லா லா லா. அல்லேலூயா. தொடர்ந்து திருமதி பூவதி புஷ்பம் குடும்பத்தினர் அவர்கள். மினி பூச்சிகள் மின்னல் அடிப்பதும் ஏனோ இன்று ஏனோ சிறு குழந்தை உருவில் தேவன் பிறந்ததினாலோ தூதர்கள் பாடிடும் பாட்டி செய்யும் இதனாலோ இந்த நாளோ மின்மினி பூச்சிகள் மின்னல் அடிப்பதும் ஏனோ இன்று ஏனோ சிறு குழந்தை உருவில் தேவன் பிறந்ததினாலோ தூதர்கள் பாடிடும் பாட்டி செய்யும் இதனாலோ
லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகுஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாடம் முடிந்தது. தொடர்ந்து திருமதி பொன்னுத்தாய் அவர்கள். பண்டிகை நாம் கொண்டாடுவோம், எல்லோரும் சந்தோஷமாய் கொண்டாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் எண்ணி உற்சாகமாய் நன்றி சொல்லி கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், நன்றி சொல்லி நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், சோத்திரத்தோடு நாம் கொண்டாடுவோம். கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்த்து நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறந்திடாமல் நன்றி சொல்வோம். கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்த்து நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறந்திடாமல் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் பிறந்ததன கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், இயேசு பிறந்ததாலே கொண்டாடுவோம். தேவன் நமது கிருபையினால் நம்மை நடத்தினதால் நன்றி சொல்வோம். தேவன் நமது கரங்களினால் நம்மை தாங்கியதால் நன்றி சொல்வோம். தேவன் நமது கிருபையினால் நம்மை நடத்தினதால் நன்றி சொல்வோம். தேவன் நமது கரங்களினால் நம்மை தாங்கியதால் நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம், நாம் நன்றி சொல்வோம். கர்த்தர் பிறந்ததால் நன்றி சொல்வோம். சகல நோய்களை நம்மை விட்டு அவர் விலக்கியதால் நன்றி சொல்வோம். இந்த நாள் வரை ஜீவன் தந்த நம் ஜீவ தேவனுக்கு நன்றி சொல்வோம். சகல நோய்களை நம்மை விட்டு அவர் விலக்கியதால் நன்றி சொல்வோம். இந்த நாள் வரை ஜீவன் தந்த நம் ஜீவ தேவனுக்கு நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், இயேசு பிறந்ததாலே கொண்டாடுவோம். இருளில் வாழ்ந்த நமக்கு அவர் வெளிச்சம் தந்ததாலே நன்றி சொல்வோம். தாழ்மையில் இருந்த நம்மை அவர் உயர்த்தி வைத்ததாலே நன்றி சொல்வோம். இருளில் வாழ்ந்த நமக்கு அவர் வெளிச்சம் தந்ததாலே நன்றி சொல்வோம். தாழ்மையில் இருந்த நம்மை அவர் உயர்த்தி வைத்ததாலே நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், தாழ்மையில் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், தோத்திரத்தோடு நாம் கொண்டாடுவோம்.
கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ் பண்டிகை நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். சோத்திரத்தோடை நாம் கொண்டாடுவோம். தொடர்ந்து டிடிடிஏ தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், அதனைத் தொடர்ந்து 7வது வேத பாடம் ஆயத்தமாயிருக்கவும். உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத கட்டளை பிறந்ததுவே. யோசேப்பு மரியாளும் குடிமதிப்பு எழுத பெத்லகேம் சென்றனரே. மந்தையை காத்த மேய்ப்பர்கள் நடுவில் தூதனும் நின்றாரே. கிறிஸ்துவின் பிறப்பாம் நற்செய்தி அங்கே அறிவிக்கப்பட்டதுவே. உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத கட்டளை பிறந்ததுவே. யோசேப்பு மரியாளும் குடிமதிப்பு எழுத பெத்லகேம் சென்றனரே. உன்னத தேவனுக்கு மகிமை உண்டாக சேனை திரள் துதித்தனரே. பாலன மகிமனை மேய்ப்பர்கள் யாவர் கண்டு களித்தனரே. உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத கட்டளை பிறந்ததுவே. யோசேப்பு மரியாளும் குடிமதிப்பு எழுத பெத்லகேம் சென்றனரே. கிறிஸ்துவின் கிரியைகள் நம்முள்ளும் தோன்றி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். மெசியாவின் வருகையை கண்டு களிக்க ஆயத்தமாகிடுவோம். உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத கட்டளை பிறந்ததுவே. யோசேப்பு மரியாளும் குடிமதிப்பு எழுத பெத்லகேம் சென்றனரே. தொடர்ந்து 7வது வேத பாடம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. யோவான் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவரை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை சுவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தொடர்ந்து திருமதி சொர்ணம் அவர்கள், அதனைத் தொடர்ந்து ஸ்வீட்லின் குழுவினர். துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் புதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. கர்த்தரின் வெளிச்சம்
எனக்கு, கர்த்தரின் வெளிச்சம் எனக்கு. இருளின் வெளிச்சம் உதித்தது, என்னில் இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. இருளின் வெளிச்சம் உதித்தது, என்னில் இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. பாவ இருள் நீங்கினது, என்னில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. பாவ இருள் நீங்கினது, என்னில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. கர்த்தரின் வெளிச்சம் எனக்கு, கர்த்தரின் வெளிச்சம் எனக்கு. நீதியின் சூரியன் உதித்தது, என்னில் சாட்சியின் இருள் விலகினது. நீதியின் சூரியன் உதித்தது, என்னின் சாபத்தின் இருள் விலகினது. ஆசீர்வாத நாட்கள் வந்தது, சுகவாழ்வு என்னில் துளிர்த்தது. ஆசீர்வாத நாட்கள் வந்தது, சுகவாழ்வு என்னில் துளிர்த்தது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. கர்த்தரின் வெளிச்சம் எனக்கு, கர்த்தரின் வெளிச்சம் எனக்கு. நீதியின் வெளிச்சம் உதித்தது, என்னில் சாத்தானின் இருள் மறைந்தது. நீதியின் வெளிச்சம் உதித்தது, என்னில் சாத்தானின் இருள் மறைந்தது. பயமும் கலக்கமும் கரைந்தது, மகிழ்ச்சி நாட்கள் வந்தது. பயமும் கலக்கமும் கரைந்தது, மகிழ்ச்சி நாட்கள் வந்தது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. தொடர்ந்து ஸ்வீட்லின் குழுவினர், அதனைத் தொடர்ந்து கோயில் அபியா தனிப்பாடல். பெயர்க்கப்படாத பெருங்கள் ஒன்று புரண்டோடுதே. உலகத்தை நியாயம் தீர்க்க யுத சிங்கம் இறங்கினாரே. ஆனந்தம் நான் பாடிடுவேன், உள்ளம் பொங்குதை பூரிப்பாரே. ஆத்மநாதர் தேடி வந்தார், என்னை அழைத்து சென்றிடவே.
ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வயிறு பசி, வயிறு பசி. தொடர்ந்து பால்துறை அவர்கள் குழுவினர், அதனைத் தொடர்ந்து 8வது வேத பாடம். ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே. இதோ ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே. நேர்த்தியாய் பாடுவேன் நிதம் கனிந்தே, நேர்த்தியாய் பாடுவேன் நிதம் கனிந்தே. எந்தன் பார்த்திபனோடு பதம் தினம் பணிந்தே. இது ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே. அடிமையின் தாமையை பார்த்தாரே, என்னை அனைவரும் பாக்கியம் என்பாரே. அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே, என்னை அனைவரும் பாக்கியம் என்பாரே. முடிவில்ல மகிமை செய்தாரே, முடிவில்ல மகிமை செய்தாரே. பலமுடையவர் பரிசுத்தர் பாரே. இதோ ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே. பயப்படும் பக்தருக்கிறங்குகிறாம், நரர் பார்த்திட பெரும் செய்ய புரிகின்றார். பயப்படும் பக்தருக்கிறங்குகிறாம், நரர் பார்த்திட பெரும் செய்ய புரிகின்றார். உயர்த்திடும் நரர்களை சிதறடிப்பார், உயர்த்திடும் நரர்களை சிதறடிப்பார். தன்னை உகந்தவர் தாழ்ந்திடு உயர்த்துகிறார். இது ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றது, எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றது, எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றது. தொடர்ந்து 8வது வேத பாடம், அதனைத் தொடர்ந்து ட்ரினிட்டன் ஜோ தனிப்பாடல் ஆயத்தமாக இருக்கும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 8வது வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. 1ஆம் வசனம் முதல். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அதை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்
தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட வேதபாடம் வாஸ்தாயிற்று. தொடர்ந்து ட்ரினிட்டன் ஜோ தனிப்பாடல். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலம் கத்தராலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலம் கத்தராலே. உத்தமரேசுவின் அஸ்திபாரம், உத்தமரேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாண்டிடுவார், பத்திரமாக தாண்டிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கைவேலை எல்லா வீடொன்றை தடவோல் என்போரண சித்தப்படே. கைவேலை எல்லா வீடொன்றை கடவுள் என்போரண சித்தப்படே. கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். தொடர்ந்து PRA குழுவினர், அதனைத் தொடர்ந்து ஜூலியட் குழுவினர். வாங்கோ வாங்கோ இங்கே வந்து பாருங்கோ பாருங்கோ, இயேசு ராஜா பிறந்திருக்கிறார். கண்ணுடனே ஆடி பாடுவோம், நாங்க கையை தட்டி பாட்டு பாடுவோம். கண்ணுடனே ஆடி பாடுவோம், நாங்க கையை தட்டி ஆட்டு பாடுவோம். தூதர் சொன்ன செய்தி கேட்ட தாய் மரியாளே, பெற்றாலே. இயேசு என்று பெயர்
தொடர்ந்து ஜூலியட் குழுவினர், அதனைத் தொடர்ந்து 9வது வேத பாடம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரையே கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் கூடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரே கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நன்றி. 9வது வேத பாடம், அதனைத் தொடர்ந்து ஜாக்வாஸ் பிரே அண்ட் டீம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 9வது வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 36 முடிய. யோவான் அதிகாரம் 3 வசனங்கள் 27 முதல். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்துண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர்.
தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான் என்பது. ஆகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை, பேரு ஆசையே இல்லை, பேரு ஆசையே இல்லை. தொடர்ந்து ஐடா குழுவினர், அதனைத் தொடர்ந்து கடைசியாக அனிதா குடும்பத்தினர். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா. இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறா, இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. தொடர்ந்து அனிதா அவர்களுடைய குடும்பத்தினர். மலர்ந்து நிற்க வேண்டும், வண்ண வண்ண பூக்களாய் ஆடி பாட வேண்டும். தூத துணித்து பாட, மீட்பர் மகிழ்ந்து ஆட, என் தேவன் பிறப்பில் எல்லாம் அதிசயம். தூத துணித்து பாட, மீட்பர் மகிழ்ந்து ஆட, என் தேவன் பிறப்பு மண்ணில் அதிசயம். சின்ன சின்ன மலர்களாய் மலர்ந்து நிற்க வேண்டும், வண்ண வண்ண பூக்களாய் ஆடி பாட வேண்டும். விண்ணின் வேந்தர் மகவானது என்ன அதிசயம், கன்னி மகவானது என்ன அற்புதம். விந்தூதன் வாழ்த்து பாட என்ன அதிசயம், விண்
பிறந்தது என்ன அற்புதம். ஞானிகள் தேட மிப்பர்கள் வணங்க இளையாய் பிறந்தார் என் தேவன். உன்னத அன்பின் மூலம் அதிசயம் சின்ன சின்ன மலர்களாய் மலர்ந்து நிற்க வேண்டும். வண்ண வண்ண பூக்களாய் ஆடி பாட வேண்டும். சின்ன சின்ன மலர்களாய் மலர்ந்து நிற்க வேண்டும். வண்ண வண்ண பூக்களாய் ஆடி பாட வேண்டும். தூதர் தொனித்து பாட மேய்ப்பர் மகிழ்ந்து ஆட இந்தேவன் பிறப்பில் எல்லாம் அதிசயம். தூதர் தொனித்து பாட மேய்ப்பர் மகிழ்ந்து ஆட இந்தேவன் பிறப்பு மண்ணில் அற்புதம்.